பூண்டை பயன்படுத்துறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு? ஒரு சிலர் கேட்பீங்க, பூண்டு, வெல்லம் இது 2ம் சேர்த்து சாப்பிடலாமா? ஏன்னா இது கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதனோட மருத்துவ குணங்கள் என்ன? அப்படின்னு. பொதுவாகவே பூண்டு அப்படின்னு சொல்றது நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன பிரச்சனை, வாயு அதிகமா இருக்கு, வயிறு உப்புசம் இருக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குங்க. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நெஞ்செரிச்சல், புளித்த எர்த்தாய்டு யூட்ரஸ் இருக்கா? எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுதா? இந்த பூண்டு லேகியம் நீங்க பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, பூண்டு லேகியம். வீட்ல நீங்களே இது சிம்பிளா செய்யலாங்க. இது வீட்ல பிரசவம் முடிந்த பிறகு சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள், ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இனிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து வகை தான் லேகியம். இத நீங்க நல்லா கிண்டிக்கிட்டே, நெய் விட்டு கிண்டிக்கிட்டே வரும்பொழுது வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாக பூண்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுங்க. பூண்டை பயன்படுத்துறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு? ஒரு சிலர் கேட்பீங்க, பூண்டு, வெல்லம் இது 2ம் சேர்த்து சாப்பிடலாமா? ஏன்னா இது கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதனோட மருத்துவ குணங்கள் என்ன? அப்படின்னு. பொதுவாகவே பூண்டு அப்படின்னு சொல்றது நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுங்க. அதாவது பல பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா, ஹேர் ஃபால்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தலையில ஹேர் ஃபால் இருக்கு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் முக்கியமாக டைஜஷன், மூட்டு வலி, நம்ம வாயு தொல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பூண்டு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மூலிகையுமே மருந்தாகவும் அது செய்முறையாகவும் சொல்லியிருப்பாங்க. இல்லை சிம்பிளா நம்ம இதை வீட்டில் இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பூண்டு நம்ம எப்படி மருத்துவ ரீதியாக பயன்படுத்தலாம். ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பூண்டு டீ எப்படி செய்கிறது, அதனோட பலன்கள் என்ன அப்படின்ட்டு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. பூண்டு டீ ரொம்ப சிம்பிள்ங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு 5, 6 பற்கள் பூண்டு எடுத்துக்கோங்க, அதை நசுக்கிடணும். 1, 2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அவ்வளவுதான். இது ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வரட்டும். 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்களேன். ஸோ இதில் கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இது தாங்க பூண்டு டீ. இதில் மஞ்சளும் இருக்குது, சீரகம் இருக்குது. அப்போ பலன்கள் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, அஜீர்ணம், இல்லை வயிற்றில் காற்று சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பூண்டு வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு காம்பினேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அதற்கும் ஒரு வழிமுறையை நமக்காகவே சொல்லியிருக்காங்க. அதுதான் பூண்டு லேகியம். பூண்டு லேகியம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாயு அதிகமாக இருக்குது, வயிறு உப்புசம் இருக்குது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், முக்கியமாக அதாவது பெண்களுக்கு, ஸோ தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க பூண்டு நமக்கு பயன்படுது. பூண்டு லேகியம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 7 டேஸ் 10 டேஸ் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் வந்திருக்கும். அந்த டைமில் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குங்க. முற்றிலுமாக யுட்ரஸில் இருக்கக்கூடிய பிளட், அதாவது கர்ப்பப்பை அழுக்குகள் வெளியேறதுக்கு. இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பாட்டியம்மாலாம் சொல்லுவாங்க, இந்த கஷாயம் வச்சு குடி, இந்த தூள் சாப்பிடு. இன்னும் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. பிரசவத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செலவுத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் சுரக்கிற தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. தூள்னா ஒன்றும் இல்லை, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சில விஷயங்கள் இருக்கும். அவங்க வழக்கப்படி செய்யக்கூடியது. இன்றைக்குமே பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் டெலிவரி பார்க்கறதுக்கு கிராமப்புறங்களில் அம்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க செய்வாங்க. அவங்க இந்த லேகியம் செஞ்சு கொடுப்பாங்க, பிரசவத்தூள் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதில் முக்கியமாக பூண்டு இருக்கும். பூண்டை பாலில் வேக வச்சு கொடுங்க, எல்லாத்துலேயும் பூண்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம், ஒரு 5, 6 பற்கள் பூண்டு. ஸோ இப்போது இந்த பூண்டு லேகியம் அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லை,
தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கா, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுதா, இந்த பூண்டு லேகியம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு லேகியம். வீட்டில் நீங்களே இது சிம்பிளாக செய்யலாங்க. இது வீட்டில் வந்து பிரசவம் முடிந்த பெண்களுக்கு இந்த பூண்டு வெல்லம் ரெண்டுமே சேர்த்து செய்யக்கூடிய பூண்டு லேகியம் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 300 கிராம் பூண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மலை பூண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இது உரித்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரில் வேக வச்சுக்கணும். ஸோ தண்ணீரில் வேக வைத்து பூண்டு வெந்த பிறகு தண்ணீரை வடிச்சிட்டு, தண்ணீரே இருக்கக்கூடாது. ஸோ தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு பூண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு 300 கிராம் இருக்குது இல்லைங்களா? இது கூட சில மூலிகைகளை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே கிராமப்புறங்களில் நிறைய பாட்டிமாருக்கு தெரியும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்துருக்குறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, திப்பிலி 50 கிராம் திப்பிலி எடுத்துக்கோங்க, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் சிற்றரத்தை, 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு. ஸோ இத்தனை மூலிகையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதனோட 20 கிராம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பெருங்காயம் சேர்க்க போகிறோம். நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு பெருங்காயம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடர் நமக்கு ரெடியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பூண்டு வேக வைத்த பூண்டு இருக்குது, இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு இதனோட வேறு என்ன செய்ய போகிறோம்னா வெல்லம். ஸோ வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் தேவைப்படும். 300 கிராம் வெல்லம் பாகு மாதிரி நீங்கள் காய்ச்சணும். ரொம்ப திக்காக கூட வேண்டாம், பாதி அளவுக்கு உங்களுக்கு பாகு மாதிரி வந்தால் போதுமானது. ஸோ பாகு மாதிரி வந்ததை இந்த மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பூண்டில் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே வரணுங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பவுடர் எல்லாமே வறுத்து பவுடர் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மூலிகையோட பவுடர் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே வாங்க. நெய் சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கே தெரியும், வீட்டில் இப்போ எல்லாமே நம்ம அல்வாலாம் வீட்டில் செய்வோம், அதே பதம் தான். நல்ல இனிப்பாக, லேகிய வகைகள்னாவே இனிப்பானது இல்லைங்களா? சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இனிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து வகை தான் லேகியம். இதை வந்து நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே, நெய் விட்டு கிண்டிக்கிட்டே வரும்பொழுது பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைஞ்சி அந்த வெல்லம், அந்த மூலிகை எல்லாமே ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாத பதத்தில் உங்களுக்கு திரண்டு வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு 10 கிராம், 10 கிராம்னா ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப சிறந்தது. இன்டைஜஷன் இருக்கா, உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, அப்போது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு வயிறு உப்புசம் இருக்குங்க, எனக்கு கேஸ் ட்ரபிளுங்க ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது, எங்கன்னா வெளியில் போனாலே இதனாலேயே சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பூண்டு லேகியம் ரொம்ப சிறந்தது. இது எத்தனை நாள் சாப்பிடணுங்க? 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள், அதுவே போதும். இல்லை நல்லா ஹெவியாக நேற்று நைட்டு சாப்பிட்டுட்டேன், எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல் ரொம்ப பார்டர் லைனில் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, புளிச்சு ஏப்பம் வருது, எல்லாருமே நீங்கள் பூண்டு பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நிறைய பதிவுகள் நம்ம உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இல்லை ஏதாவது மெடிசன் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு தேவை, எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கனாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பதிவு பர்டிகுலராகவே கேட்டிருந்தாங்க. ஸோ பிரசவத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடிய லேகிய வகைகள், அந்த லேகிய வகைகள் சொல்லும்போதே பூண்டு லேகியமும் தாண்டி சௌபாக்கிய சுண்டி அப்படின்ற ஒரு லேகியமும் இருக்குது. ஸோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு 3 மாதம் வரைக்குமே இந்த சௌபாக்கிய சுண்டி லேகியமும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.